ஏன் பிக் பாஸ் இப்போ அவங்க என்ன வெட்டி முறிச்சிட்டாங்க, என்னத்தை கிழிச்சு தொங்க விட்டாங்கன்னு இந்த டாஸ்க் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு முழுக்க இந்த டாஸ்க் போகும் போல இருக்கே. இந்த பிக் பாஸ் ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த டாஸ்க்கு எப்படா முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸ், மெயினாக யூடியூபர்ஸ்ன்ற தாண்டி ரிவ்யூவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றே இதை முடிச்சிருக்க வேண்டியது இப்போ வரைக்கும் இதை வச்சு வளன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா எல்லாரும் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்களுக்கு எதனா பாடம் புகட்டணும்னு நீங்கள் வந்து இதை வளர்க்குறீங்களா? இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே நாம் பார்த்த பிக் பாஸ் வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு டாஸ்க் வந்து போனது இல்லைடா எப்பா. ஆனால் இவனுங்களை வச்சுக்கிட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த மனுஷங்களும் பாவம். இப்படி ஒரு கண்டஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஷோவை நடத்துறதுக்கு அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதுவும் வந்து இந்த ஐயோ, அதாவது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வியானா அப்படின்னா ஒரு பக்கம் பார்வதிக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இப்போ வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோன்றதே புரிஞ்சிக்காம பார்வதியை பற்றி நீ எப்படா பேசலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு பக்கம் வியானா, அந்த லவ் கண்டென்ட் எவ்வளோ நல்லா இருக்குது, அதை போய் உங்களால் ஏன் பார்க்க முடியல? பிக் பாஸ்னால் வந்து லவ் கண்டென்ட்டாக இருக்க தானே செய்யும். ஓட் ஃபார் வியானா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வியானாவுக்கு எல்லாரும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ்னால் லவ் கண்டென்ட் இருக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் கேரக்டருக்குள்ளே ஒரு லவ் கண்டென்ட் கொண்டு வரீங்கல்ல, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இப்போ வியானா எஃப்ஜே இவங்களுடைய லவ் வந்து மக்கள் ஏற்றுக்கலைன்றது மக்களுடைய விருப்பம். ஆனால் கொடுக்கப்பட்ட ரோல் கதாபாத்திரத்தின் படி பார்த்தா எஃப்ஜே வந்து ஒரு வார்டன், இவங்க ஒரு ஸ்டூடெண்ட். வார்டனுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் லவ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இது சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு பார்வையை கொடுக்கும், அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் லவ் பண்ணுங்க, என்னவோ பண்ணிட்டு போய் நாசமாக போங்க, அது யாருக்கும் தேவை கிடையாது. கேரக்டருக்குள்ளே இதை நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக சொசைட்டிக்கு போகும். அதே மாதிரி தான் நம்ம பார்வதி வார்டனும் ஸ்டூடெண்ட்டை வெறுப்பேற்றுறன்ற பேரில் இன்னொரு சார் கூட சேர்ந்துக்கிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதும், அவரோட டான்ஸ் ஆடுறதும், அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அதே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதும், அதுக்கப்புறமா அதை பற்றி ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னு உட்காந்து புலம்புறதும், தனக்கு ஸ்கோப்பே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, வீக்கெண்டில் எதனா ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நேற்று அந்த கண்டென்ட் கொடுக்கப்பட்டது. அது இன்னொரு செப்பரேட் வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாக பேசலாம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் எதுக்காக அந்த டாஸ்க்கு நீண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு எக்ஸ்கர்ஷன் வைக்கிறாங்க. அதாவது இந்த சீசனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மேபி ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கலாம். இல்லைனா இந்த வாரம் ஒன்றுமே இல்லையடா, என்னடா எப்படா இதை முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இதை வச்சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ ரெண்டுமே சேம் தான். நம்ம செகண்ட் ப்ரோமோ தனியாக பார்ப்போம், நடந்து முடிஞ்சிட்ட பிறகு ஓகேவா, என்னெல்லாம் அங்கே நடந்திருக்கு அதெல்லாமே சேர்த்து நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பேசுவோம். மொதல் ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் என்னென்னா, எக்ஸ்கர்ஷனுக்கு போகிறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா. எங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் நடக்குது. ஸோ காலையிலே பிக் பாஸ் வந்து அது ஒரு லெட்டர் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்படி இதை படிக்கிறது வந்து பார்வதி அவர்கள் தான். ஸோ பிக் பாஸ் வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்கிறாரு, ஒன்று ரெட் கலர் பாக்ஸு, ஒன்று ப்ளூ கலர் பாக்ஸு. ஒன்றில் சாக்லேட் இருக்குது, ஒன்றில் பிஸ்கெட் இருக்குது. அவர் எந்த அளவுக்கு மூலக்காரன்னு பார்த்தீங்கன்னா, 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது 9 பிஸ்கெட் பேக்கெட், 9 சாக்லேட்டு. அது எப்படி பிரித்து கொடுப்பீங்க? இப்போ அதுதான் வார்டன்ஸ்க்கான ஒரு டாஸ்க். வார்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து, அதாவது பிக் பாஸ் கொடுத்த அந்த ஸ்நாக்ஸை வந்து சமமாக கொடுத்து அவங்கள எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பணும். ஸோ காலையிலே பிளான் பண்ணிட்டாங்க, நம்ம ட்ரெயினில் போகலாம், அதனால தான் அந்த ட்ரெயின் ஃபார்மேஷன். இதில் ஆட் மேன் அவுட் மாதிரி வியானா மட்டும், அதாவது குட்டி வார்டன் எங்கே இருக்காரோ குட்டி வார்டன் பின்னாடியே வியானா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாத்ரூமில் இருந்தாருன்னா பாத்ரூமாண்ட போய் நின்றுக்கிறாங்க, பெட்ரூமில் இருந்தாருன்னா காலடியில் போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த வாரம் வியானா வெளில போகணும் அப்படிங்கிறது பல பேருடைய ஆசை. ஆனால் சேனல் டிஃப்ரெண்ட்டான ஒரு முடிவில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. ஸோ அதை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். உள்ளே போகிறாங்க, போனால் சீசன் 1ல் இருந்து இந்த சீசன் வரைக்கும், சீசன் 9 வரைக்கும் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், ஹைலைட்டான சம்பவங்கள், டிஆர்பியை கூட்டிய டாஸ்க் சம்பவங்கள் எல்லாத்தினுடைய இமேஜஸ் வந்து இருக்குது. சீசன் 1ல் இருந்து இருக்குது, அதுதான் அங்கே ஹைலைட். எத்தனை சீசனுடைய டைட்டில் வினர்ஸ், அவங்களோட ஃபோட்டோஸ், வெளியில் வைரலான இன்சிடென்ட்ஸ், அதனுடைய புகைப்படங்கள் எல்லாமே சுற்றி அது பிக் பாஸ் எக்ஸ்கர்ஷன் தான்.
ஸோ பிக் பாஸ் மியூசியத்துக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க. எக்ஸ்கர்ஷன்னோடனே இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆஹா வெளியில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க போல், அந்த மைண்ட் செட்டுக்கே போயிட்டாங்க லிட்ரலாக. அதுக்கப்புறமா தான் இது வந்து மியூசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 டீச்சர்ஸும் எக்ஸ்கர்ஷன், இப்போ இதுக்கெல்லாம் வார்டன் கூட போவாங்களானே எனக்கு தெரில. வார்டன் கேரக்டர் வந்து எப்படின்னு எனக்கு புரியலை. என்ன மாதிரி ஒரு லிமிட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாகவே இருக்குது. வார்டனுக்கு ஹாஸ்டலில் மட்டும்தான் வேலை, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வார்டன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே போய் பிரச்சனைகளை தலையிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை 2 டீச்சர்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த இன்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அதில் அங்கே இருந்த ஆட்கள் வந்து யார், அவங்களாம் யாருன்னா இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலினுடைய முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான வேதனைகளை பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே அந்த 2 டீச்சர்ஸும் விளக்கணும். அதில் அவங்க இட்டுக்கட்டி கூட சொல்லலாம், அவங்களோட ஓன் ஸ்டோரியை கூட அவங்க ஆட் பண்ணி சொல்லலாம். அதாவது என்னென்னா ரியல் இன்சிடென்ட்டையும் சொல்லலாம், கொஞ்சம் ட்ராமட்டிக்காகவும் சொல்லலாம், அவங்களோட விருப்பம் தான். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. அதில் 2 பேர் தான் ஹைலைட்டான விஷயங்கள். ஒன்று நீயும் பொம்மை நானும் பொம்மை, போன சீசனில் நடந்த சீசன் 8 நடந்த டாஸ்க். மஞ்சரி வெர்சஸ் ஜாக்லின். அவங்களுடைய பொம்மையை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் யாரும் அவ்வளவு நேரம் வந்து உட்காந்ததில்லை. விடிய விடிய உட்காந்துருந்தாங்க அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு. பயங்கரமான டாஸ்க். அந்த மாதிரியான டாஸ்க்லாம் இந்த சீசனில் கொடுத்துருந்தா ஒருத்தனுக்கு கூட அந்த கிரியேட்டிவிட்டி கிடையாது, ஒருத்தனுக்கு கூட அந்த சிந்தனை கிடையாது. ஒரு டாஸ்க்கை எப்படி கையாளணும், மக்களுக்கு அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கணும். சில பேர் என்டர்டைன்மெண்ட்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறானுங்க, சில பேர் ஃபன்னுன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறானுங்க, சில பேர் லவ்ன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறாங்க. இதை மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர்த்து தன்னுடைய ஸ்கில்லை காட்டி ஒரு டாஸ்க்கை எப்படி அணுகலாம், எப்படி விளையாடலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் பயன்படுத்தலாம். இந்த சீசனில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் வந்து விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் அமேசிங்கான விஷயம். ஜாக்லினும் மஞ்சரி பண்ண அந்த சம்பவங்கள், அதுக்கப்புறமா ஜாக்லினுடைய அந்த பணப்பெட்டி அப்போ நடந்த அந்த டாஸ்க், அதன் மூலமாக அவங்க வெளியேறிய அந்த ஒரு சம்பவம் நிஜமாகவே வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட் ஜாக்லினுக்கு. ஏன்னா 3 பேருக்குள்ளே தான் போட்டி போன சீசனில். ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமரன், இந்த 3 பேரில் நம்ம வந்து ஜாக்லினுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பிளேயர் ஜாக்லின். சோஷியலி ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு பிளேயர், அந்த கேமுக்கு உண்மையாக இருந்த ஒரு பிளேயர், தப்பு நடந்தால் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு பிளேயர், இண்டிவிஜுவலாக விளையாண்ட ஒரு பிளேயர். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இவங்க டைட்டில் வின் பண்ணணுன்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அசம்பாவித மாதிரி ஒரு சம்பவம். பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வரணும், அதாவது தொட்டுட்டு வரணும். போன சீசனில் பணப்பெட்டியே டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அப்போ கலந்துக்கும் பொழுது ஒரு செகண்டில் வந்து மிஸ் ஆகி வெளியேற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நிஜமாக எல்லாருமே வந்து உடஞ்சி அழுதாங்க. அங்கே உள்ள கண்டஸ்டன்ஸ்லேயும் சில பேர் அழுதாங்க, வெளியில் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண மக்களும் உடஞ்சி அழுதாங்க. அப்படிப்பட்ட ஒரு தங்க மகள் அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் வச்சுருந்தாங்க. அது ஒரு சம்பவம். அதை விட ஹைலைட்டான சம்பவம் சீசன் 1 ஜூலி வெர்சஸ் ஓவியா ஆரி. இந்த 2 பேரோட பேரை கேட்டால் இப்போ வரைக்கும் நின்று பேசும். ஏன்னா சீசன் 1 ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை பிடித்த ஒரு கண்டஸ்டன்ட்னா அது ஓவியா. முதல்ல புள்ளி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சீசன் 1 நம்ம பார்த்தோம். ஓவியா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒட்டுமொத்த வீடும், காயத்ரி, அப்புறமா நம்ம அந்த பாடலாசிரியர் பேர் தெரியல, ஸ்னேகன், ஜூலி, பல பேர், ரைசா, இவன் வந்து மருத்துவ முத்தம் வாங்கிட்டு போனானே ஒருத்தன், யூஸ் பண்ணிட்டு போனானே, அவன் தான் அந்த சீசனுடைய டைட்டில் வின்னரே. இந்த மாதிரி பல பேர். அப்புறம் நம்ம பி வாசு அவருடைய பையன் சக்தியா தெரில, அவர் பேர் தெரில, இப்படி நிறைய பேர். அப்போ ஓவியா பண்ண சம்பவங்கள், அதாவது முதல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு ஆர்மி ஸ்டார்ட் ஆகப்பட்டதுன்னா அது ஓவியாவுக்கு தான். கொஞ்சம் நஞ்சம் சும்மான ஆர்மி கிடையாது, வேற மாதிரியான ஆர்மி. ஓவியா அந்த சீசனை ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாதிலேயே அவங்க மெடிக்கல் இஷ்யூஸ் காரணமாக வெளியேற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், வெளியில் வந்துட்டாங்க.
அப்புறம் அந்த ஒரு சம்பவத்தில் தான் ரெட் கார்பெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜூலியை வந்து ரெட் கார்பெட் உபசரிப்பு பண்ணணும் ஓவியா அப்படிங்கிற டாஸ்க். அதில் அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு லூட்டி, செம ஹைலைட்டுங்க அது. ஜூலியை நிற்க வச்சு தரன்னு இழுத்து ஜூலியை கீழே தள்ளி விட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, அப்பா அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதான் நம்ம எப்படி நம்மளுடைய கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கான பலனை தான் நம்ம அனுபவிப்போம். என்னதான் ஓவியாவுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலும் ஓவியாவுக்குன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அந்த நேம் இன்னி வரைக்கும் நின்று பேசுது. பிக் பாஸ்னா ஓவியாப்பா அப்படின்னு நின்று பேசுது. ஓகேவா? ஆனால் ஜூலியை பார்த்தீங்களா, ஆள் அட்ரஸே இல்லை. 9 வருஷம் ஆயிடுச்சு, நடந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. இன்னிய வரைக்கும் ஜூலியை மக்கள் மறக்கலை. ஏன்னா அவங்க பண்ண விஷயம் அந்த மாதிரி. அல்டிமேட்டில் வந்தாங்க, தன்னை நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அப்பையும் மக்கள் விடலை. இதுக்கு தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் டாஸ்க்கை வச்சோ இல்லை வந்து வெறுமனே நீங்கள் நாமினேஷனில் கடந்து போகிறத வச்சு மட்டும் கிடையாது. உங்களுடைய பிஹேவியர், கேரக்டர் ரொம்ப 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 முக்கியம். அதை தான் வியானாவுக்கும் சொல்கிறோம், அதை தான் பார்வதிக்கும் சொல்கிறோம். பார்வதி ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனால் ஒன்ஸ் பார்வதி எடுத்த ஒரு பேர் போகவே போகாது. ஸோ இது நடக்குது. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க. அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.